அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சி அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் துலாம் ராசிக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருஷகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் அஸ்தம் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு வருமானம் என்பது நல்லபடியாகவே இருக்குங்க. பண வசதி போதுமான அளவிற்கு இருப்பதால பணப்பிரச்சனை என்பது இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் கூட குறிப்பா மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த தேவை இல்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கு நீங்கள் சுப செலவுகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மற்ற செலவுகளும் கூட சக்திக்கு மீறியதாகவே இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு மீறியதாகவே ஒரு சில செலவுகள் இருந்தாலும் குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளினால குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இல்லது அவர்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகள் சுப செலவுகளை மேற்கொள்வதும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. பயணங்கள் அதிகரிக்குங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் துலாம் ராசியினருக்கு சனி பகவான் யோக காரகர். ஆதலால கடுமையான பிரச்சனை எதுவும் அலுவலகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய போக்கு சற்று கவலை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசினியர்கள் குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. அதனால் இந்த வாரத்தில், அதாவது கூடிய விரைவில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய ஒரு வாரமாகவும் அமையிருக்கு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அல்லது குடும்பத்தினரை உங்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட இருக்குதுங்க. மொத்தத்துல உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க என்பதை தெளிவுபடுத்துதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் அதற்கு தகுந்தாற்போல் வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, போட்டிகள் சற்று கடுமையாக இருந்தாலும் சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு முதலீடு செய்து திறப்பதற்கு
அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. கொடுப்பதில் மட்டுமல்ல கொடுப்பதிலும் ராகு தன்னிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் இந்த வாரத்தில் உணர்ந்து கொள்ள இருக்கீங்க. அந்த அளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய மூவரும் கலைத்துறையுடன் தொடர்புள்ள முக்கிய கிரகங்களாக இவர்கள் அனைவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் உங்களை தேடி வருங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயர இருக்குது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல புதிய நாட்டிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு உதவிகளும் எளிதில் கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு உரிமை பெற்ற கிரகங்களில் சூரியனும், சுக்கிரனும், ராகுவும் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் மூவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பிரபலமான மேலை நாட்டு பிரமுகருடன் தொடர்பு ஏற்பட இருக்குதுங்க. மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு. அப்படி தற்போது அதற்கான முயற்சிகளாக நிதி உதவியும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டி வருங்க. அதிக மழையினால் பயிர்கள் ஒரு பகுதி சேதமடையக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சூரியன் சாதகமாக இருப்பதால அரசாங்க உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்புகளில் பணிகள் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளினுடைய நலனுக்கு முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவார்கள். இவர்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக இந்த வாரம் முழுவதும் இருப்பதால குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்பட இருக்குது. புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றில் கவலைகள், மன நிம்மதி ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமைகள்ல பசுனையும் சனிக்கிழமைகள்ல எள் எண்ணெயும் சேர்த்து வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.